السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 17 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தை அதிர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது முஹர்ரமுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தின் ஒரு சில நாட்களை நாம் கழித்திருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே அந்த ஆஷூராவுடைய தினத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களில் ஒன்று இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம் இன்று வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ர். அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தை அதிர வைக்கக்கூடிய ஒரு திக்ர். நம்முடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்ர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு திக்ர். யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய வாழ்க்கையின் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். என்ன திக்ர் என்றால், யா மாலிகல் முல்க் யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா மாலிகல் முல்க் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த திக்ரை நாம் 17 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாமும் ஓதுவோம், பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.